அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரியில் 10,000 அல்லது 15,000 ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் ஆணையை பெற்று தருமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தேர்தலை நடத்துவது ஒரு புறம் இருக்க அரசாங்கத்தை கூட கொண்டு செல்ல முடியாதென சிலர் கூறிய போது 2 வருடங்களுக்குள் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நிலைக்கு கொண்டு வந்த தன்னிடம் இனிவரும் காலங்களிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வலு இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திக்க முன்வராத தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது பொருத்தமானதாக அமையுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். எரிந்து கொண்டிருந்த நாட்டில் அந்த நிலைமையை தடுத்து இன்று நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்துள்ளோம். அழிவை தடுக்க எதிர்க்கட்சிகள் எவரும் ஆதரவு வழங்கவில்லை. அரசாங்கத்தை பதவி விலகச் சொல்லிவிட்டு அவர்களும் ஓடிவிட்டனர். அத்தகையவர்கள் ஆட்சியை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த பிரச்சனைகளை தீர்த்து நாட்டை முன்னேற்றியுள்ளோம். நாடு வங்குரோத்தாகும் முன்பும் கூட மக்களுக்கு வழங்கப்படாத நிவாரணத்தை வங்குரோத்தடைந்த காலத்தில் மக்களுக்கு வழங்கியுள்ளோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அஸ்வெஸ்ம மற்றும் உரிமைய வேலை திட்டங்களை செயற்படுத்தப்பட்டன. மேலும் கடந்த ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் மேலும் 10,000 அல்லது 15,000 ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். நடுத்தர மக்களின் வரிச்சுமையை குறைக்கும் திட்டமும் எம்மிடம் இருக்கின்றது. மேலும் அரசு தொழில் வாய்ப்புகள் வழங்கும் பணிகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். தனியார் துறையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் பொருளாதாரத்தை நாம் அனைவரும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் இன்னும் 2 அல்லது 3 வருடங்களுக்கு தொடரப்பட்டு இந்த நாடு மக்களை வளப்படுத்தக்கூடிய புதிய பொருளாதாரம் நாட்டில் உருவாக்கப்படும். இன்று நாம் ஆரம்பித்துள்ள இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க செப்டம்பர் 21ஆம் தேதி எனக்கு மக்கள் ஆணையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டில் புதிய பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கட்டி எழுப்பப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.